கொஞ்சம் கூட பிசிறாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு பெட்டு வாங்காதுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பலூனை காணா என்ன, இந்த காணா என்ன, இவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்கு இவ்வளவு காசு வருதா, சந்தோஷமா இரு அப்படின்னுவாங்க. ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். சேல 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 கட்டா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்டை குட்டை கவுர் போட்டா குறுக்காம இருக்கா தாப்பாங்க. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அரைக்குறையா தான் போடுற, அப்ப பாக்க தானே செய்வாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். Wait a minute, get it how you live it. 10 toes in when we standing on Asia's Icon 2024. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். YouTuber, photographer, and national bike stunner. big stepper, underground methods, wishing country baby got that powder you can measure. ஆசியாவின் ஐகான் விருதுகள் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு பங்களித்த தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் முன்முயற்சிகளை அங்கீகரிக்கிறது. இந்த நிகழ்வு நிறுவனங்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கானது. Meanwhile, கலாட்டா அவார்ட்ஸ்க்காக நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸோட ஃபிட் செக் பார்த்துலாமா? இந்த ட்ரெஸ்ல நான் வந்துட்டு ஒரு 6 பேனல் வச்சு ஒரு பஸ்டியர் டாப் பண்ணியிருக்கேன். உனக்கென எழுது ஒரு வரலாறு. அடையவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒரு வருமே. முன்னாடிலாம் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சவங்களுக்கு தான் அவார்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும்னு. ஆனா இப்போ சோசியல் மீடியால கிறுக்குத்தனமாவோ இல்ல செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சோ ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் நம்மளும் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும்னு தப்பான வழியில இன்ஸ்பயர் ஆவாங்க. என்னோட மனசுல வன்மத்தை வச்சு பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஐ டோன்ட் கேர், இட்ஸ் மை ஒப்பீனியன். அவார்டு மரியாதை போச்சேடா உங்களால. கௌதம் சிட்டிக்கு பேட்மேன், ஆஸ்கார்டுக்கு தார், ஒகாண்டாக்கு பிளாக் பேந்தர், கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் மாப்ள. என்னடா வந்துட்டானுங்க? அந்த கற்குறீங்க வந்துட்டானுங்களா? எங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மெசேஜ் இந்த கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக என் உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. உங்களுக்கு ஒரு சேலஞ்சுனா ஒத்த கால்ல ஒரு செகண்ட்ல நிக்கணும். நின்னீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய். ஓகே ஓகே அண்ணா ஓகே. கிளாப் பண்ணீங்கப்பா. வின்னர். இது ஒரு சேலஞ்சா? டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன். அதுல ஒரு தாத்தா வந்து என்கிட்ட இட்லி கேட்டிருப்பாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன திட்டிட்டே இருக்காங்க எல்லாரும். என்ன பண்றது மாதாஜி? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அகோரி இங்க காசில. உங்களோட சேவை வந்து கொஞ்சம் லேசா மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல, தவறுகள் வந்து பெருசு இல்ல. இருந்த போது நீங்க வந்து சோசியல் சர்வீஸ் நிறைய பண்றீங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். First of all, God bless you for you and your family. நீங்க எல்லாருமே பிரிச்சுக்கோங்க, சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. சரிங்க, நன்றிங்க. வச்சுக்கங்க. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பொருந்த கைதோல. யோ பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. நான் எந்த பீரோ வச்சிருக்கேன்? என்னது இது?